ஒரு உச்சபட்சம் கொடூரம் அவங்க அப்பாவாலேயே சொந்த அப்பாவாலேயே வந்து பாலியல் தொந்தரவு வந்து கொடுத்துருக்காரு. கணவர் மேல இருக்கிற அதீத அன்பு, அந்த அன்புனால என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த குழந்தைக்கு சொந்த குழந்தைக்கே நடந்திருந்தாலும் அதை மறைக்கணும்னு பார்ப்பாங்க. இந்த சம்பவத்தை பத்தி பேசினாலே வந்து அவளுக்கு ஒரு மாதிரி ஒரு அட்டாக் மாதிரி வந்துடும். கை காலெல்லாம் வந்து ஒரு மாதிரி விரைச்ச மாதிரி வச்சுட்டோ. இந்த கேஸ் வந்து கோர்ட் ட்ரையலுக்கு வருது. இந்த பெண் வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுக்கும்போது அப்பா இந்த மாதிரி பண்ணாரு, அதுக்கு அம்மா சப்போர்ட் பண்ணாங்க. அடுத்து அதுல வந்து இன்னொரு இன்டைரக்டா ஒரு விக்டிம் ஆயிருக்கிற விஷயம் யாருன்னு பாத்தீங்கன்னா என்னோட தங்கச்சி. 14-15 வயசு அந்த பொண்ணுக்கு. இந்த அக்கா இருக்கா இல்லையா, அக்கா வந்துட்டு என்கிட்ட வந்து சொல்றா, நான் தங்கச்சியை பார்த்துக்க முடியாது, என்னால அவளை டேக் கேர் பண்ண முடியாது. எனக்கு ஒண்ணுமே புரியலை. ஜட்ஜ் கிட்ட நான் பேசணும், ஆனால் எல்லாருமே இருக்காங்க. நான் வந்து ரொம்ப தயங்கி வந்து நான் அப்படி சுற்றி இப்படி பார்க்கும்போது அவங்க வந்து உடனே என்ன பண்றாங்க. நம்ம கூட சமூக ஆர்வலர் கன்யா பாபு அவர்கள் இருக்காங்க. வணக்கம். வணக்கம். இப்போ சமீபத்துல நிறைவடைஞ்ச வழக்கு என்ன, அதுல யார் பாதிக்கப்பட்டிருந்தாங்க, என்னாச்சு? இது வந்து எனக்கு ரொம்ப ஒரு ஸ்பெஷலான கேஸ் அப்படின்னு சொல்லுவேன். இது வந்து ஒரு பாக்ஸோ கேஸ் தான். பட் பாக்ஸோன்னா வந்து ஒரு ஸ்பெஷல்ன்ற ஒரு விஷயத்தில் சொல்லக்கூடாது. இருந்தாலும் நான் ஏன் சொல்லனா, அதில் நான் சந்தித்த விஷயங்கள், அதில் இருந்த சில சேலஞ்சஸ், இந்த மாதிரி விஷயங்கள்ல தான். இதில் பாதிக்கப்பட்டது ஒரு 20 வயது ஒரு பெண். அந்த பெண் வந்து பாதிக்கப்பட்டிருக்கா சின்ன வயசுலேருந்து. அவங்க அப்பாவாலேயே சொந்த அப்பாவாலேயே வந்து பார்த்தீங்கன்னா பாலியல் தொந்தரவு வந்து கொடுத்துருக்காரு. 19 வயசுல வெளியே வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் இது வந்து ட்ரையல் ஸ்டார்ட் ஆகுது. இந்த பெண் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மனசளவில் ரொம்ப ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த சம்பவங்கள்னால அந்த பொண்ணுக்கு வந்துட்டு பாதிப்படைஞ்சிருக்கா. இந்த பெண்ணுக்கு வந்துட்டு கண்டிப்பாக ஒரு சப்போர்ட் பர்சன் தேவை. ஏன்னா அந்த பெண் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சம்பவத்தை பற்றி பேசினாலே வந்து ஒரு மாதிரி ஒரு அட்டாக் மாதிரி வந்துடும். கை காலெல்லாம் வந்து ஒரு மாதிரி விரைச்ச மாதிரி அவளுக்கு. அவள் வந்து என்கிட்ட பேசும்போதே அப்படிதான் ரொம்ப ஆங்ஸைட்டியா பேசுவா. இதை பத்தி நினைச்சாலே எனக்கு இந்த சம்பவங்கள் நடக்கும்போதே அந்த பொண்ணுக்கு என்ன ஆயிடும்னா, அவளால நோ சொல்ல முடியலையா அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் நம்ம நினைப்போம் இல்லையா. ஏன்னா 20 வயசு பண்ண பேனிக் அட்டாக்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த விஷயங்கள் இந்த பாதிப்பு நடக்கும் பொழுது பாத்தீங்கன்னா அந்த பேனிக் அட்டாக் வந்துடும். அந்த சம்பவத்தை வந்து ஜீர்ணிக்க முடியாது, பேசவும் முடியாது, எடுத்து பேசவும் முடியாது, எதுவுமே ரியாக்ட் பண்ண முடியாது. ஸோ அதுல வந்து ஒரு இந்த பெண்ணுக்கு வந்து கண்டிப்பா ஒரு சப்போர்ட் பர்சன் தேவை அப்படிங்கறதுல வந்து அப்பாயிண்ட் பண்றாங்க. அந்த பெண்ணுக்கு கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வந்து கவுன்சிலிங் பண்ணி பேசுறதுக்கு உண்டான சில விஷயங்கள்லாம் கொடுத்து, இதுல உன்னோட தப்பு எதுவுமே கிடையாது, பாதிப்பு ஏற்படுத்தினவங்க தான் இதுல குற்றவாளி, நீ எதுவுமே இதுல குற்றவாளி இல்லை அப்படிங்கிற விஷயங்களை அவங்களுக்கு நம்ம புரிய வைக்கணும். ஏன்னா அவங்களுக்கு என்ன ஆயிடும்னா குற்ற உணர்ச்சி ஆயிடும். இந்த கேஸ் வந்து கோர்ட் ட்ரையலுக்கு வருது. அந்த பெண் வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுக்கும்போது இந்த விஷயங்கள்லாம் நம்ம இது பண்ணி நம்ம அவளை தைரியப்படுத்துறோம். தைரியப்படுத்தும் போது பாத்தீங்க அப்படின்னா, எப்ப நான் சொன்ன மாதிரி இவளோட கேஸுக்காக தான் இவ வந்திருக்கா. ஆனா இதுல இன்னொரு இந்த இதுல டைரக்டா விக்டிம் ஆகலனாலும் இன்டைரக்டா ஒரு விக்டிம் ஆயிருக்கிற விஷயம் யாருன்னு பாத்தீங்கன்னா இவளோட தங்கச்சி. அந்த இடத்துல வந்து அந்த குழந்தை வந்து விட்னஸ் கொடுக்க வரும்பொழுது நான் ஃபர்ஸ்ட் இவகிட்ட நான் டைரக்டா பேச முடியாது. தங்கச்சி கிட்ட நான் டைரக்டா, இவளுக்கு தான் நான் சப்போர்ட் பர்சன். அவளுக்கு அந்த மெடிடேஷன் பண்றது, கொஞ்சம் அமைதியா இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லும்போது இந்த பொண்ணு சின்ன குழந்தை இருக்கா இல்லையா, ஒரு 14-15 வயசு அந்த பொண்ணுக்கு, அது வந்து நீ நோட் பண்ணிட்டு இருக்கு. ஆனா அவள் அந்த பொண்ணை நான் நோட் பண்றேன், அவகிட்டயும் ஏதோ பிரச்சனை இருக்கு, அந்த பொண்ணுகிட்ட நான் டைரக்டா போய் பேச முடியாது. ஸோ என்ன பண்றதுன்ற மாதிரி யோசிச்சுட்டு அந்த பொண்ணு ஏதோ தயங்கி இது பண்றா அப்படின்ற மாதிரி. அப்புறம் செகண்ட் டைம் வரும்போது இந்த பொண்ணு கிட்ட சொன்னேன், குற்றவாளி யாரோ அவங்க தான் பயப்படணும், நீ பயப்படக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் பேசும்பொழுது அவளுக்கு ஏதோ ஒரு இதாகும்பொழுது நான் அந்த செகண்ட் குழந்தை இருக்கா இல்லையா என்கிட்ட, மேடம் உங்ககிட்ட நான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். எனக்கு நீங்க வந்து எங்க அக்காவுக்கு வந்து தைரியம் கொடுக்குறீங்களா, அந்த மாதிரி எனக்கும் தைரியம் கொடுக்குறீங்களா, நான் வந்து சில விஷயங்கள் சொல்லணும் அப்படின்னா. சரிம்மா சொல்லுமா, என்னடா சொல்லணும் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொன்னேன். இல்லை மேடம், நான் சில விஷயங்கள் சொல்லணும்னு பார்க்குறேன், எனக்கு பயமா இருக்கு அப்படின்னா. என்ன, எதுக்கு பயம், நீ பயப்படக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் சொல்லும்பொழுது, இல்லை என்னை மிரட்டுறாங்க, இந்த மாதிரிலாம் சொல்லி நீ மிரட்டுறாங்க. யார் மிரட்டுறாங்கன்னா அதான் ஆப்வியஸா அந்த சைடில் இருக்கிற அப்பா அம்மா அண்ட் அட்வொகேட்ஸ் வந்து என்னை வந்து மிரட்டுறாங்க, அசிங்கமாக திட்டுறாங்க, இப்படி தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்பொழுது எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. அப்போ நான் இம்மீடியட்டாக என்ன பண்ணேன் அப்படின்னா, இந்த விஷயத்த நான் தெரியப்படுத்தணும் இல்லையா கோர்ட்டுக்கு. போகும்பொழுது எல்லாருமே கோர்ட்டில் இருக்காங்க, அவங்கக்கிட்ட நான் பேசணும். ஏன்னா சிலதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மூவியில் வர மாதிரி தான் அதிரடியாக நடக்கும் அப்படின்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் நான் நேராக வந்து இந்த விஷயத்த நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். நான் போகும்பொழுது ஜட்ஜ் கிட்ட நான் பேசணும். ஆனால் எல்லாருமே இருக்காங்க, ஆப்போசிட் சைடு அந்த ஜட்ஜு, அவங்க அந்த அட்வொகேட்ஸ் இருக்காங்க அண்ட் எல்லாருமே இருக்காங்க, ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே இருக்காங்க. கேஸ் முடிஞ்சிருச்சு, அவங்க என்கிட்ட சில விஷயங்கள் சொல்கிறாங்க, இதெல்லாம் நீங்கள் பண்ணணும் அப்படிங்கும்பொழுது நான் வந்து ரொம்ப தயங்கி வந்து இந்த மாதிரி நான் ஒரு விஷயம் வந்து உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் கான்ஃபிடென்ஷியலாக கோர்ட் ஹவரில் நான் வந்து உள்ளே சொல்கிறேன், எனக்கு ஒரு மெசேஜ் உங்ககிட்ட கன்வே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். நான் தயங்குறேன். நான் அப்படி சுற்றி இப்படி பார்க்கும்பொழுது அவங்க வந்து உடனே என்ன பண்ணுறாங்க, 1 செகண்ட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையுமே வந்து இது பண்ணிவிட்டு வெளியில் 1 செகண்ட் வெயிட் பண்ணுங்கள்,
எல்லாரையும். ஆமா, எப்படின்னா அவங்க கொடுத்த அந்த முக்கியத்துவம் வந்து ரொம்ப பெருசா தெரிஞ்சது. எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த ஒரு சட்டமும் நானும் இதுக்காக தான் இருக்கும். ஒரு குழந்தையோட கேஸ ஒரு இந்த மாதிரி ஒரு கான்ஃபிடென்ஷியாலிட்டி மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம்லாம் ரொம்ப அழகா வந்து இது பண்ணாங்க. என்ன அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. அதுக்கப்புறம் நான் அந்த மாதிரி சொன்னேன். இம்மீடியட்டா அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இம்மீடியட்டா அந்த குழந்தைய பாக்குறதுக்கு சைல்ட் ஃப்ரெண்ட்லி ரூமுக்கு வந்துட்டாங்க ஜட்ஜ். நேரா வந்து ஓகேன்னு சொல்லிட்டு அவங்க இறங்கி அந்த குழந்தைகிட்ட வந்து அந்த குழந்தைய கன்சோல் பண்ணி நீ பயப்படாத, அவங்களையும் அவங்க வந்து சொல்லும் போதே வந்து ஆண்டின்னு தான் அட்ரஸ் பண்ணி சொல்லுவாங்க. ரொம்ப அழகா பேசுவாங்க குழந்தைகிட்ட. சொல்லுமா செல்லம், இப்படிதான் பேசுவாங்க. செல்லம் நீ பயப்படாத, நாங்க இருக்கோம், நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு எல்லாம் சொல்லி இந்த பெண் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாலே 20 வயசு அந்த பெண் கிட்ட நீ வந்து உன்னோட தங்கச்சியை நீ வந்து டேக் கேர் பண்ணிக்கமா, உங்க அப்பா அம்மா கிட்ட அனுப்ப வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அந்த பெண் ஓகேன்னு சொல்லிடுறா. சொல்றதுக்குள்ள எங்களுக்கு ஒரு இது 8:30 டைம் வந்து 8:30 ஆயிடுது. எங்களுக்கு 8:30 PM ஆயிடுது எங்களுக்கு. அந்த திடீர்னு வந்து எங்கிட்ட மேடம் சொல்லிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. ஆனரபிள் ஜட்ஜ் வந்து சொல்லிட்டு எல்லாம் இது பண்ணிட்டு அந்த குழந்தைய தைரியம் கொடுத்துட்டு எல்லாம் முடிச்சுட்டு கிளம்பிட்டாங்க. இந்த அக்கா இருக்கா இல்லையா, அக்கா வந்துட்டு என்கிட்ட வந்து சொல்றா, நான் தங்கச்சியை பார்த்துக்க முடியாது, என்னால் அவளை டேக் கேர் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். எனக்கு ஒன்றுமே புரியலை. எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் கோவம் வந்தது. ஆனால் அதுக்கப்புறம் தான் அவளோட விஷயங்கள் நான் புரிஞ்சிக்க ஆரம்பிச்சேன். அவள் என்ன சொல்கிறேன்னா, எனக்கு எங்கள் அப்பா இந்த மாதிரி பண்ணாரு, அதுக்கு அம்மா சப்போர்ட் பண்ணாங்க. அடுத்து அதில் வந்து தங்கச்சியும் அந்த மாதிரி இருந்தா. சரி, தங்கச்சி வந்து அது சின்ன குழந்தை, அதுக்கு புரியலை. அம்மா என்ன சொல்கிறாங்க, அப்பா சொல்கிறாங்க, அந்த மாதிரி விஷயங்களை கேட்டுடுச்சு. ஆனால் சில விஷயங்கள் இப்போ புரிய வரும்போது ஓகே இது நம்ம தப்பு பண்ணக்கூடாதுன்னு அந்த குழந்தை வருது. ஆனால் இது அவளால் ஏற்றுக்க முடியல. அவள் அந்த மைண்ட் ஸ்டேட்டில் இல்லை. ஸோ என் தங்கச்சி நான் பார்த்துக்க முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டு இதாயிட்டா. என்னடா இது, அக்காக்காக நம்ம பேச வந்தோம், அக்கா நம்மளை கைவிட்டுட்டாலே அப்படின்ற குழந்தை. அந்த குழந்தை உடஞ்சு அழுது. அதுக்கப்புறம் நான் திருப்பியும் நான் வந்து கோர்ட்டுக்கு இந்த விஷயத்தை இன்ஃபார்ம் பண்ணி இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் அந்த குழந்தைய வந்து ஹோமில் சேர்த்து அதுக்கப்புறம் அந்த கோர்ட் வந்து ரொம்ப இந்த விஷயத்தில் ரொம்ப அனுசரணையாக வந்து ரொம்ப கருணையோடு இந்த விஷயத்த ஹேண்டில் பண்ணது ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது. கோர்ட்டில் அதை மென்ஷனே பண்ணாங்க. அவங்க அடுத்தவங்களோட கேஸுக்காக இந்த குழந்தை வந்து உண்மையை சொல்ல வந்து அம்மாக்காக பொய் சொல்லணும்னா சொல்லியிருக்கலாம். ஆனால் என்ன சொல்லணுமோ அதை அழகாக வந்து அந்த அக்காக்காக நான் சொல்லணும், எனக்கு பிரச்சனை வந்தாலும் பரவாயில்லன்ற மாதிரி வந்து உண்மையை சொன்னான். அந்த உண்மைக்கு நம்ம மதிப்பு கொடுக்கணும், அந்த குழந்தையோட உண்மைக்கு நம்ம மதிப்பு கொடுக்கணும், அவளை வந்து நம்ம நல்லா பார்த்துக்கணுங்கிற மாதிரி அந்த கேஸை ஹேண்டில் பண்ணி என்னைய கார்டியனாக போட்டிருக்காங்க. ஸோ அந்த குழந்தைய வந்து நல்லா படிக்க வைக்கணும் அப்படிங்கிற அந்த பொறுப்பை வந்து என்கிட்ட கொடுத்துருக்காங்க. சொன்ன மாதிரி அவங்களுக்காக சாட்சி சொல்லும்போது ஒரு குழந்தை வந்து மற்றவங்களுக்காக அக்காக்காக சாட்சி சொல்லுது அப்படின்னா அந்த வயசுலயே அந்த பக்குவம்ன்றது பெரிய விஷயம். ஆமா, அதுதான் அப்ரிஷியேட் பண்ணாங்க. கோர்ட் வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க. எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த பாக்ஸோ கேசஸை வந்து நம்ம தமிழ்நாட்டில் சென்னை வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணுறாங்க. இந்த கேஸுமே எடுத்து கிடுகிடுன்னு முடிச்சுட்டாங்க. ட்ரையல் எல்லாம் முடிச்சு அந்த குழந்தைக்கும் காம்பன்சேஷன் நீங்கள் பார்த்துருப்பீங்க நியூஸில். அந்த அப்பாவுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் சென்டென்ஸ் கொடுத்துருந்தாங்க, அந்த அம்மாவுக்கும் பனிஷ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ ரொம்ப கிடுகிடுன்னு முடிச்சு அந்த குழந்தைய வந்து ரொம்ப பத்திரமா பார்த்துக்கணும் அப்படின்ற ஒரு ஸ்பெஷல் ஒரு இது போட்டு அந்த குழந்தைய வந்து இப்போ நம்ம கிட்ட கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு வந்து இன்னொரு குழந்தைக்கு நான் வந்து அம்மாவாக இருக்கேன் இந்த ஒரு கேஸ் மூலமாக அப்படிங்கும்போது அதுவும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. எனக்கு இப்போ அம்மாவுக்கும் வந்து தண்டனைங்கும் போது எந்த பேசிஸ்ல அவங்களுக்கும் தண்டனை? இந்த மாதிரி அம்மாக்கள் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயம். ஒன்று வந்து கணவர் மேல இருக்கிற அதீத அன்பு, அந்த அன்புனால என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த குழந்தைக்கு சொந்த குழந்தைக்கே நடந்திருந்தாலும் அதை மறைக்கணும்னு பார்ப்பாங்க. சரி, அப்பா இனிமேல் உன் கூட இந்த மாதிரி நடந்துக்க மாட்டாரு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் பண்ணிடுறாங்க. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சொசைட்டியில வந்து பார்த்து பயம், இதை வெளியில சொன்னா அசிங்கம், இதை வந்து பிரச்சனை வந்து இப்படியே மூடி மறைச்சிடலாம், இதை வெளியில சொல்லாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய வந்து ரொம்ப சப்ரஸ் பண்ணிடுவாங்க. அந்த குழந்தைய பேச விடாம அந்த கம்ப்ளைண்ட்டை மறைச்சிடுறாங்க. இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்டை வரும்பொழுது அந்த அம்மாவோ இல்லை வீட்டில் இருக்கிறவங்க யாரோ மறைச்சாங்கன்னா அதுவுமே ஒரு குற்றம் தான். அவங்களுமே ஒரு குற்றவாளியாக இந்த விஷயங்கள்ல சேர்க்கப்படுவாங்க. இப்போ நீங்கள் கடந்த முறை நம்ம ஒரு வழக்கு சம்மந்தமாக பேசும்போது அவங்க அப்பா இந்த அளவுக்கு கொடூரமாக நடந்துக்கிட்டாங்கன்றதெல்லாம் பேசியிருந்தோம். இந்த கேஸ்லையும் அந்த அளவுக்கு அதீத கொடூரமாலாம் நடந்துக்கிட்டாங்க அப்படின்னு அது வந்து ஒரு உச்சபட்சம் கொடூரம். அந்த இதுக்கு முன்னாடி நம்ம பேசின கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா போன வருஷம் அது வந்து ரொம்ப கொடுமையில கொடுமை அந்த பெண்ணுக்கு நடந்தது பார்த்தீங்கன்னா. ஆனால் இந்த மாதிரி விஷயங்கள்ல இது மட்டும்தான் தப்பு, அளவுமே கிடையாது. செக்ஷுவல் அபியூஸ்ங்கிறது அபியூஸ். ஒரு குழந்தைய வந்து நீங்க வந்து அது குழந்தைக்கு ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருக்கிற மாதிரி அதை தொட்டு அந்த குழந்தைக்கு அந்த மனசளவில் உடல் அளவில் நம்ம பாதிப்பை ஏற்படுத்திட்டாலே அது அபியூஸ் தான். ஸோ அதுல வந்து நம்ம மெஷர் பண்ணவே முடியாது. ஏன்னா இந்த குழந்தைக்குமே அதே பாதிப்பு தான் இருக்கும், அந்த குழந்தைக்கும் அதே பாதிப்பு தான் இருக்கும். ஸோ அது என்னன்னா அதுதான் அந்த டிப்ரெஷன் லெவல் தான் அவங்க எப்படி எடுத்துக்கிறாங்க தான். சில குழந்தைங்களால எடுத்துக்கவே முடியாது. ஏன்னா இன்னொரு கேஸ் ஒன்று இருக்கு, அது வந்து எனக்கு தெரிஞ்சு நான் மென்ஷன் பண்ணியே ஆகணும். ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடி பேசின அந்த கேஸை பார்த்து இந்த பிஹேனூட்ஸோட இன்டர்வியூல இருந்து அந்த இன்னொரு பெண் வந்து குழந்தை இந்த பெண் மாதிரி நானும் வெளியில வந்து சொல்லணும்னு எடுத்து வந்து வெளியில வந்து அந்த ரிப்போர்ட் பண்ணியிருக்கான். ஸோ இந்த அவேர்னஸ் நம்ம கொடுக்கறது மூலமா அந்த குழந்தை வந்து வெளியில சொல்லியிருக்கான். அந்த கேஸும் இப்போ வந்து நான் எடுத்திருக்கேன். குழந்தைங்க அந்த குழந்தை பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைக்கு அம்மா கிடையாது, அம்மா இல்லாத ஒரு குழந்தை தான், அப்பா இந்த மாதிரி பாதிப்பு ஏற்படுத்தியிருக்காரு. அந்த இடத்துல நான் போகாம இருந்தா அன்னைக்கு அந்த ஒரு பாதிப்பு ஏற்படுத்திருக்கும். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி ஒரு குழந்தை வந்து ஒரு அம்மா கிட்ட போயிட்டு, அம்மா எனக்கு எப்ப பாரு அந்த மாமா முத்தம் கொடுத்துட்டே இருக்காரு அப்படின்னு சொன்னா, முத்தம் தானே கொடுக்குறாரு, இல்லைன்னா தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய அடைக்கிடக்கூடாது. அப்போ அந்த குழந்தைங்களால பேச வராது. எங்க முத்தம் கொடுக்குறாருன்றதை நம்ம கேட்கணும். ஏன்னா நீங்க இருக்கும்பொழுது அந்த குழந்தைக்கு வந்துட்டு கன்னத்துல முத்தம் கொடுக்குற அந்த நபர் நீங்க இல்லாத போது உதட்டுல முத்தம் கொடுக்கலாம். அந்த குழந்தைக்கு அதை பேசுறதுக்கு ஒரு தயக்கம் இருக்கும். அதை வந்து நம்ம ஓப்பன் அப் பண்ணணும் குழந்தைங்களுக்கு. ஓகேம்மா அப்படியா, உனக்கு பிடிக்கலையா, என்னம்மா நடக்குது அப்படிங்கிறத குழந்தைங்கிட்ட பொறுமையாக உட்காந்து பேசணும். இன்னைக்கு யாருமே நம்ம அதை பேசுறதே கிடையாது. எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு சொல்லுங்க மேம். இப்போ நீங்க சொன்ன மாதிரி ஒரு குழந்தை வந்து பேசுறாங்க, அம்மா கிட்ட கன்வே பண்றாங்க, இந்த மாதிரி ஒருத்தர் வர்றாருன்னா அவர் தப்பா நடந்துக்கிறாரு அப்படின்னு. அப்ப அம்மா எப்படி ரியாக்ட் பண்ணணும், என்ன பண்ணணும்? ஏன்னா இது ஒரு கேள்வி நிறைய பேரண்ட்ஸ்க்கு இருக்கு, குறிப்பா அம்மாக்களுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். குழந்தை வந்து சொல்லுதுன்னா முதல்ல எதையுமே நம்ம க்ளோரிஃபை பண்ணவே கூடாது. இதை வந்து ரொம்ப ஒரு காமனா நம்ம எடுத்துட்டு போகணும். ஒரு குழந்தை வந்து கேட்குதுன்னா ஃபர்ஸ்ட் காது கொடுத்து கேட்கணும். இப்போ இருக்கிற குழந்தைங்களுக்கு தேவையானது பெற்றோர்கள் கிட்ட ஒரு பெரிய காது தான். நம்ம சொல்ற விஷயங்களை பெற்றோர்கள் கேட்குறாங்களா, நம்மள நம்பணும், நம்ம சொல்ற விஷயங்களை நம்பணும். நீ சும்மாரு, நீ போய் சொல்லுவ, இந்த விஷயங்கள்லாம் நம்ம சொல்லக்கூடாது. அந்த குழந்தை பேசும்பொழுது ஓகே உட்காந்து பொறுமையா அவங்க என்ன சொல்றாங்கன்றது முதல்ல கேட்டாலே போதும். அவங்களுக்கு பாதி ரிலாக்ஸ் ஆயிடுவாங்க. அச்சோ இப்படி ஆயிடுச்சா, இல்லை அப்படி பேசக்கூடாண்டா, அப்படி பேச வேண்டிய அவசியமே இல்லை, அப்படியா ஓகே அப்புறம் என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி பொறுமையாக அவங்க கிட்ட கேட்கும்போது அவங்க ஃபஸ்ட்டு கேட்டுக்கணும். கேட்டுட்டு அதுக்கப்புறமா இதை நம்ம எடுத்துகிட்டு போலீஸ்க்கு கண்டிப்பாக கம்ப்ளைண்ட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தையும் பெற்றோரும் தெரிஞ்சுக்கணும், அந்த குழந்தைகிட்டையும் நம்ம சொல்லணும். ஸோ குழந்தைங்கிட்ட நான் இதே மாதிரி தான் சொல்கிறேன். உங்களுக்கு வந்து பெற்றோர்கிட்ட பேச முடியல, இல்லை டீச்சர்ஸ் கிட்ட பேச முடியல, உங்களுக்கு 1098 நம்பர் இருக்குது. அந்த நம்பரில் நீங்கள் கால் அடிச்சு சொன்னால் இமீடியட்டாக உங்களுக்கு வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. ஸோ நிறைய சைல்ட் ஃப்ரெண்ட்லி போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இப்போ நிறைய ஏகப்பட்ட என்னோட கேசஸ்லேயே பார்த்தீங்கன்னா அவ்வளோ இன்ஸ்பெக்டர்ஸ் இருக்காங்க, ஐஓஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக கேசஸ் ஹேண்டில் பண்ணுறாங்க. ஸோ ஒரு ஸ்பெஷல் அட்டென்ஷன் கொடுக்குறாங்க. ஸோ எல்லாருமே இதுக்காக வேலை பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க, ஆனால் வெளியில் தெரிய மாட்டேங்குது. 1098 எல்லாம் ஹெல்ப்லைனில் கால் பண்ணி சொல்லும்போது ஒரு பயம் இருக்குதுன்னு நான் பார்க்குறேன். எங்கே நம்மளை பற்றி தெரிஞ்சிடும், இல்லை நம்மளை பின்னாடி ஏதாவது த்ரெட்டன் பண்ணுவாங்க, அது அந்த மாதிரி ஒரு பெரிய கேள்வி இருக்கும் இல்லையா, அது என் குடும்பத்தை பாதிக்குமா, அந்த மாதிரிலாம் அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்பும்? இதில் வந்து பாதிக்கப்பட்ட அந்த குழந்தையாகட்டும் அந்த பெற்றோர்களாகட்டும் அவங்களுக்கு எல்லாத்துக்குமே நான் சொல்கிற ஒரு விஷயம் என்னன்னா, நீங்கள் ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து வெளியில் சொல்கிறீங்க அப்படின்னா அந்த இன்ஃபர்மேஷன் வந்து எங்கேயுமே தெரியாது. நீங்கள் ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்கனாலும் உங்களோட விவரங்கள் வந்து எல்லாமே மறைக்கப்படும். இன்ஃபேக்ட் அது வந்து உங்களுக்கு பேப்பரில் வராது, டிவியில் வர. எனக்கு ஒருத்தவங்க சிலர்லாம் வந்து அப்ரோச் பண்ணும்போது எனக்கு இது மாதிரி நடந்துச்சு, வெளில சொன்னால் டிவியில் போட்டுருவாங்களோ பேப்பரில் போட்டுருவாங்களோ, கண்டிப்பாக கிடையாது. எங்கேயுமே உங்களோட குழந்தையோட விவரமோ உங்களோட உங்களோட அட்ரஸோ வராது, வரக்கூடாதுங்கிறது தான் இதோட ரூல். ஸோ அதனால தைரியமா நீங்க வெளியில வந்து சொல்லலாம். இதனால எனக்கு வந்து மானம் போயிடும், மரியாதை போயிடும், தயவு செஞ்சு உள்ள உட்கார்ந்துடாதீங்க, வீட்டுக்குள்ள வெளியில வந்து சொல்லுங்க. சொல்றதுனால மட்டும்தான் இந்த மாதிரி குற்றங்களை நம்மளால வந்து கட்டுப்படுத்த முடியும்.